கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வல்லமை கட்டவழுத்து நாம் செபிக்கும் பொழுது அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சுகமடைவார்கள். இன்றைக்கும் யாராவது வியாதியோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் மற்ற ஒரு நபருக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்தை நிமித்தம் அவர்களும் இன்றைக்கு விடுதலை ஆவார்கள். வேதத்தை வாசிக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், 17 கடைசி வசனம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. வியாதிஸ்தர்கள், நோயாளிகளையும் பிணியாளிகளையும் சுகப்படத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. இங்கே அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரனாய் இருந்த ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டிற்கு கூரையின் மேல் கொண்டு வந்து அந்த ஓட்டை எடுத்து அதற்கு நடுவிலாக அவனை இறக்கி இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து அவர் அங்கே சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு இருக்கும்போது அந்த திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறாங்க? அந்த தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால அங்கே அந்த திமிர்வாதக்காரன் எழுப்பி நடப்பதற்கு, மற்றவர்களுடைய விசுவாசம் வல்லமை, தேவ வல்லமை வெளிப்படுத்துவதற்கு காரணமாயிருந்தது என்றால், இன்றைக்கு என்னோடு இணைந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயமாக எட்டும். அங்கிருந்து அவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படி, நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்தாவினால் அவர் நிரப்பி, தேவன் அவரோடு கூட இருந்து நன்மை செய்கிறோட சுற்றி திரிந்த அந்த தேவ வல்லமை இன்றைக்கு திமிர்வாதக்காரன் சுகமடைந்தது போல, யாரெல்லாம் திமிர்வாதத்தினால், ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸினால், கால் கைகளை வலி வேதனை, எலும்பு நரம்பு சதைகளை வலி வேதனையோடு இப்பொழுது காணப்படுகிறீர்களோ, தேவனிடத்து புறப்பட்ட இந்த வல்லமை இப்பொழுது உங்கள் மீது வந்து தங்கி கர்த்தருடைய ஆவியின் ஜீவன வல்லமை உங்கள் நரம்பு எலும்பு சதைகளுக்குள் இப்பொழுது உட்பிரவேசித்து நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய ஜீவனையும் வல்லமையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிற என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளோட ஆவியும் ஜீவனும் இருக்கிறது விசுவாசித்து நீங்கள் வார்த்தையின் வல்லமையை கட்டவிழ்க்க நிச்சயமாக உங்கள் சரீரத்திற்குள்ளாக உம்முடைய தேவனுடைய வல்லமை கடந்து சென்று நீங்கள் இப்பொழுதே தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி, நீங்கள் உங்கள் படுக்கைகளை எடுத்து போட்டுவிட்டு, நீங்கள் அழுக்கு வஸ்திரங்களை கழட்டி போட்டுவிட்டு, கர்த்தருடைய வல்லமையின் வஸ்திரமாகிய இரட்சிப்பின் வஸ்திரம், சுகத்தின் வஸ்திரம், பலத்தின் வஸ்திரம், ஆரோக்கியத்தின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்களாக தேவ வல்லமை உங்கள் மீது கடந்து வந்தபடினால் நீங்கள் இப்பொழுது சுகமாகி கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், அப்பாவோட வாழ்க்கையில திமிர்வாதம் போன்ற மனதில் சிந்தையில கூட இருக்கலாம், திமிர்வாதம் இருதயத்தில் கூட திமிர்வாதம் இருக்கலாம், முரட்டாட்டம் இருக்கலாம், அவிவிசுவாசம் இருக்கலாம், கோபம், வெறுப்பு, எரிச்சல், கசப்புங்கிற பொல்லாத ஆவிகள் கூட அவர்களை திமிர்வாதத்தை போல பிடித்து கட்டி வைத்திருக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற காரியங்கள், நன்மைகளை பெற்று தடையா இருக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட திமிர்வாதங்கள் கூட இன்றைக்கு ஒவ்வொரு விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது அவைகள் ஒவ்வொரு விட்டு புறப்பட்டு வெளியேறுவதாக. அசுத்த ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கட்டவிழ்த்து இவர்கள் விட்டு வெளியேறி போயின்று இயேசுவின் நாமத்தினுடைய கடிந்து கொண்டு கட்டளை கொடுக்கிற சாத்தானே, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உடைய பலவீனத்திலும் உடைய பலனின் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உடைய தழும்புகளால் அவர்களை சுகமாகி விட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உடைய வல்லமை அவர்களை தொட்டு சுகப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது அற்புத அதிசயங்களை தேவன் செய்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கன மகிமை ஸ்தோத்திரமும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வஞ்சு ஷீலா ரசாரியோ. ஆமேன், ஆமேன். சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.